இப்ப நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க கையில பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு சென்சார் இருக்கு. அத ஒரே நேரத்துல ஒரு ஓவன்குள்ளயும் ஒரு ஃப்ரீசருக்குள்ளயும் வச்சு அதுக்கு மேல பயங்கரமான கதிர்வீச்ச பாய்ச்சுனா என்ன ஆகும்? கண்டிப்பா அது சுக்கு நூறா உடைஞ்சிடும். ஆமா. ஆனா விண்வெளிக்கு நாம அனுப்புற ஒவ்வொரு கருவியும் தினமும் சந்திக்கிற சவாலுக. வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஸ்டார்ட் 2026 கையேட்டுல இருக்கிற விண்வெளியிலிருந்து கண்காணிப்பு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தலைப்பு. இது வெறும் தரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. மனிதர்கள் எப்படி இந்த கொடிய விண்வெளி சூழலை தாண்டி பிரபஞ்சத்தையும் நமது பூமியும் முற்றிலும் ஒரு புது கோணத்துல பாக்குறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க போற ஒரு பயணம். சரி, இது கொஞ்சம் விரிவா அலசுவோம். விண்வெளி ஒரு வெற்றிடம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அங்க ஒரு எந்திரத்தை அனுப்புறதுல இருக்கிற உண்மையான சிக்கல் என்ன? முக்கியமா சொல்லணும்னா, பூமியில நம்மள சுத்தி இருக்கிற வளிமண்டலம் ஒரு குஷன் மாதிரி செயல்படுது. விண்வெளியில அந்த பாதுகாப்பு சுத்தமா கிடையாது. வெற்றிடம், கதிர்வீச்சு, அப்புறம் நான் முன்னாடி சொன்ன அந்த தீவிரமான தட்பவெப்பநிலை, இது மூணும் சேர்ந்து ஒரு கலவை தான் விண்வெளி. ஆ, சரி. பூமியில நாம சாதாரணமா பயன்படுத்துற பொருட்கள், உதாரணத்துக்கு இயந்திரங்களுக்கு போடுற எண்ணெய், பிளாஸ்டிக், ஏன் சில உலோகங்கள் கூட வெற்றிடத்துல அவுட்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு உள்ளாகும். ஒரு நிமிஷம், அவுட்காஸ்டிங்னா அந்த பொருட்களுக்குள்ள இருக்கிற வாயுக்கள் வெளியேறுமா? கரெக்ட். அதாவது அந்த பொருட்களுக்குள்ள அடங்கி இருக்கிற வாயுக்கள் வெற்றிடத்துல வெளியில வர ஆரம்பிக்கும். அப்படி வாயுக்கள் வெளியேறினா அது பாட்டுக்கு விண்வெளியில கலந்துடாதா? அதனால செயற்கைக்கோளுக்கு என்ன பாதிப்பு வந்துட போகுது? அதுதான் நடக்கிறதில்ல. செயற்கைக்கோளை சுத்தி ஒரு சின்ன ஈர்ப்பு விசை இருக்கிறதால வெளியேற அந்த வாயுக்கள் ஒரு மேகம் மாதிரி அந்த விண்வெளி களத்தையே சுத்தி அப்படி நிக்கும். ஓ, விண்வெளி கலத்தை விட்டே போகாது. ஆமா. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற மிக முக்கியமான கேமரா லென்ஸுகள், சென்சார்கள் மேல இது படிய ஆரம்பிச்சிடும். நீங்க குளிர்காலத்துல கார் ஓட்டும்போது கண்ணாடி மேல பனி படிஞ்சு பார்வை மறைக்கப்படுமே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அடப்பாவமே! அப்ப கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு அனுப்புன கேமரா வெறும் மங்கலான படங்களை தான் அனுப்புமா? ஆமா. அதனால இதை தவிர்க்க விண்வெளிக்கு அனுப்புவதற்கு முன்பே அந்த பொருட்களை மிக அதிக வெப்பத்துல வச்சு பேக் செஞ்சு வாயுக்களை முன்கூட்டியே வெளியேற்றிடுவாங்க. ரொம்ப குறைவான வாயுவை வெளியேற்றும் பொருட்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பாங்க. ஓ, அதனால தான் உதிரி பாகங்களை தேர்ந்தெடுக்கிறதுல இவ்ளோ கெடுபிடி இருக்கு. அப்போ இந்த தெர்மல் சைக்கிளிங் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சூரிய வெளிச்சம் படும்போது ஓவன் மாதிரி கொதிக்கும், மறுபக்கம் பூமியின் நிழல்ல இருக்கும்போது உறைபனி நிலைக்கு போகும். ரொம்ப கடுமையான மாற்றம் அது. ஒரு உலோகம் தொடர்ந்து விரிவடைஞ்சு சுருங்கிட்டே இருந்தா சீக்கிரமே விரிசல் விட்டு உடைஞ்சிடுமே. உண்மைதான். இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்றால் அதுக்கான தீர்வு தான் மல்டி லேயர் இன்சுலேஷன். சுருக்கமா MLAன்னு சொல்லுவாங்க. நீங்க செயற்கைக்கோள்களின் படங்களை பார்க்கும்போது அது மேல ஒரு தங்க நிறத்திலான ஃபாயில் சுத்தி இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. ஆமா, அத பார்க்க தங்கம் மாதிரியே பளபளன்னு இருக்கும். ஆனா அது வெறும் தங்கம் கிடையாது. பல அடுக்குகளாலான பாலிமல் தாள்கள். அது வெளியிலிருந்து வர்ற வெப்பத்தை தடுத்து நிறுத்துறதோட உள்ள இருக்கிற சென்சார்கள் உருவாக்குற வெப்பம் வெளியில போகாமலும் பாதுகாக்கும். சூப்பர். இது போக உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியேற்ற ரேடியேட்டர்கள், குளிர்ச்சியான நேரங்கள்ல சூடாக்க ஹீட்டர்கள்னு ஒரு முழுமையான ஆக்டிவ் தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் உள்ளே எப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பாதுகாப்பெல்லாம் செஞ்சு ஒரு செயற்கைக்கோளை மேல அனுப்பிட்டோன்னு வெப்போம். ஆனா அது எப்படி பூமியை சுத்தி வருது? கையேட்டுல கெப்லரின் விதிகள் படி அந்த T² ப்ரொபோர்ஷனல் டு A³ சமன்பாடு பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த சமன்பாடு ரொம்ப முக்கியம். ஆனா பிராக்டிகலா பார்த்தா ஒரு இரும்பு பெட்டி எந்த முட்டும் குடுக்காம எப்படி பல வருஷமா வானத்துல மிதந்துட்டு இருக்கு? அதுதான் சுவாரஸ்யமே. அது மிதக்கல, தொடர்ந்து பூமியை நோக்கி விழுந்துகிட்டே இருக்கு. விழுந்துகிட்டே இருக்கா? ஆமா, பூமியோட வளைவுக்கு ஏத்த மாதிரி அது விழும் வேகமோ முன்னோக்கி போகும் வேகமோ சரியா மேட்ச் ஆகிறதால அது ஒரு சுற்றுப்பாதையில சிக்கிக்குது. நீங்க சொன்ன அந்த கெப்லரின் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு செயற்கைக்கோள் பூமிக்கு எவ்ளோ நெருக்கமா இருக்கோ அவ்ளோ வேகமா அது பூமியை சுத்தி வரணும். அப்போ தூரமா போனா வேகம் குறையுமா? கண்டிப்பா. கொஞ்சம் தள்ளி போனா வேகம் குறையும். தகவல் தொடர்புக்கு நாம பயன்படுத்துற ஜியோ ஸ்டேஷனரி சுற்றுப்பாதை பூமியிலிருந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க ஒரு முறை பூமியை சுத்தி வர 24 மணி நேரம் ஆகும். ஓ, பூமியும் தன்னைத்தானே சுத்தி 24 மணி நேரம் ஆகுறதால பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த செயற்கைக்கோள் வானத்துல ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? கரெக்ட். அதனாலதான் DTH ஆண்டனா எல்லாம் எப்பவுமே ஒரே திசையை நோக்கி இருக்கு.
தகவல் தொடர்புக்கு அது வசதிதான். ஆனா பூமிய மேலிருந்து கண்காணிக்கணும்னா ஒரே இடத்துல நின்னா பத்தாது. முழு பூமியையும் ஸ்கேன் பண்ணணும். துருவப்பாதைகள் இதனாலதான் முக்கியத்துவம் பெறுதா? ஆமா, துருவப்பாதைகள்ல செயற்கைக்கோள் வடக்கு தெற்காக சுத்தி வரும், கீழே பூமி மேற்கு கிழக்காக சுழலும். ஒரு ஆப்பிள மேலிருந்து கீழாக தொடர்ந்து சீவும்போது ஆப்பிள கொஞ்சம் கொஞ்சமா திருப்புனா முழு ஆப்பிளையும் சீவிடலாம் இல்லையா? ஆமா, நல்ல உதாரணம். அதே மாதிரி தான் முழு பூமியையும் இந்த செயற்கைக்கோள்கள் ஸ்கேன் பண்ணிடும். இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் சூரிய ஒத்திசைவு பாதை, அதாவது SSOன்னு சொல்லுவோம். இந்த சுற்றுப்பாதையை நாம எப்படி வடிவமைக்கிறோம்னா, தினமும் ஒரே குறிப்பிட்ட இடத்தின் மீது ஒரே குறிப்பிட்ட நேரத்துல அந்த செயற்கைக்கோள் கடந்து போகும். இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பூமி சூரியனை சுத்தி வருது, பருவ காலங்கள் மாறுது, அப்போ வெளிச்சம் மாறிக்கிட்டே தானே இருக்கும். எப்படி தினமும் ஒரே மாதிரி வெளிச்சம் கிடைக்கும்? அதுக்கு ஒரு தந்திரம் இருக்கு. பூமியோட வடிவமைப்பு முழுமையான உருண்டை கிடையாது. பூமத்திய ரேகையில கொஞ்சம் பருத்து இருக்கும். ஆமா, கொஞ்சம் பல்ஜா இருக்கும். கரெக்ட். அந்த பருமனான பகுதியோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி செயற்கைக்கோளோட சுற்றுப்பாதைய ஒரு வருஷத்துல 360 டிகிரி கொஞ்சம் கொஞ்சமா திருப்புவாங்க. இதுக்கு பிரிசிஷன் அப்படின்னு பேரு. ஓ, அதே திருப்புவாங்களா? ஆமா. இதனால நீங்க சென்னை நகரத்தை இன்னைக்கு காலை 10:30 மணிக்கு படம் பிடிக்கிறீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சும் அதே 10:30 மணிக்கு படம் பிடிக்கலாம். நிழல்கள் ஒரே கோணத்துல விழும். அருமை. அப்போ விவசாய நிலங்கள்ல ஏற்படும் மாற்றங்கள் அல்லது ஒரு ஏரி வறண்டு போறத ஒப்பிட்டு பார்க்க இந்த நிலையான வெளிச்சம் ரொம்ப அவசியம் இல்லையா? 100% உண்மை. இப்ப புரியுது. சரி, சரியான சுற்றுப்பாதைய கண்டுபிடிச்சாச்சு. அங்கிருந்து பூமிய பார்க்க ரிமோட் சென்சிங் பயன்படுத்துறோம். கையேட்ல 3 விதமான ரெசல்யூஷன்களை பத்தி சொல்லிருக்காங்க. ஸ்பேஷியல், ஸ்பெக்ட்ரல், டெம்போரல். இத பிரிச்சு புரிஞ்சுக்கிறது எப்படி? ரொம்ப சுலபம். நீங்க உங்க மொபைல்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதுல எவ்வளோ சின்ன பொருளை தெளிவா பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஸ்பேஷியல் ரெசல்யூஷன். ஓகே, அது கிளாரிட்டி மாதிரி. ஆமா. அடுத்து கேமரா லென்ஸ் எத்தனை நிறங்களை, அதாவது எத்தனை அலைநீளங்களை பிரிச்சு பார்க்குது அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன். டெம்போரல் அப்படிங்கிறது அந்த செயற்கைக்கோள் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து அடுத்த போட்டோவை எடுக்க எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிற கால அளவு. இதுல இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது சிவப்பு, பச்சை, நீலம்னு 3 பேண்ட் நிறங்கள் தான். ஆனா ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமராக்கள் நூற்றுக்கணக்கான பேண்டுகளை பார்க்க முடியும் இல்லையா? கண்டப்பா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்துவமான நிறமாலை கைரேகை இருக்கு. ஸ்பெக்ட்ரல் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவோம். இத வச்சு காட்டுல இருக்கிற ஒரு உண்மையான மரத்துக்கும் ராணுவ தேவைக்காக பச்சை நிற பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஒரு டென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? நிச்சயமா கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்ணுக்கு ரெண்டும் பச்சையா தான் தெரியும். ஆனா ஒளியோட அகச்சிவப்பு பகுதியில பார்த்தா உண்மையான இலைகள் ஒளிய ஒரு குறிப்பிட்ட விதத்துல பிரதிபலிக்கும். பெயிண்ட் அடிச்ச துணி வேற மாதிரி பிரதிபலிக்கும். அப்போ ஏமாத்த முடியாது. முடியாது. இத பயன்படுத்தி காடுகள்ல என்ன வகையான மரங்கள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட செடிக்கு நோய் வந்திருக்கா, மண்ணுல என்ன தாதுக்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் மேல இருந்தே துல்லியமா சொல்ல முடியும். ஆனா இது எல்லாமே ஒளிய நம்பிதானே இருக்கு. அதாவது பாசன் சென்சிங். நீங்க சொல்ற அந்த விவசாய நிலத்துக்கு மேல ஒரு பெரிய மேகமூட்டம்னா அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அல்லது மழைக்காலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது தரையே பார்க்க முடியாம மொத்தமா பிளைண்ட் ஆயிடுமே. அப்போ இந்த கேமராக்களால எந்த பயனும் இல்லையா? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த இடத்துல தான் நாம் ஒளியை நம்பி இருக்கக்கூடாது. ஆக்டிவ் சென்சிங், குறிப்பா சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார், அதாவது SAR களமிறங்குது. இந்த SAR அமைப்புகள் சூரிய ஒளியை நம்பி இல்ல. அது தனக்கான ஒளிய அதுவே உருவாக்கிக்குமா? ஒளி கிடையாது, ரேடியோ அலைகள். அது தன்னோட சொந்த ரேடார் சிக்னல்களை பூமியை நோக்கி அனுப்பி பூமியின் மேற்பரப்புல பட்டு திரும்பி வர்ற சிக்னலை அளவிடுது. இதுக்கு பேரு பேக் ஸ்கேட்டர். ரேடார் சிக்னல்கள் மேகங்களை ஊடுருவி போகும்னு தெரியும். ஆனா திரும்ப வர சிக்னலை வச்சு எப்படி படம் பிடிக்க முடியும்? அது வெறும் கிராஃப் மாதிரி தானே இருக்கும். நீங்க நினைக்கிறது நியாயம்தான். ஆனா ஒரு சிக்னல் கரடுமுரடான ஒரு மலை மேல படும்போது சிக்னல் சிதறி நிறைய ரேடியோ அலைகள் திருப்பி வரும். இது ஹை பேக் ஸ்கேட்டர். ஓகே, அப்போ அது வெளிச்சமா தெரியும். கரெக்ட். இதுவே ஒரு அமைதியான ஏரியின் நீர்மட்டத்துல படும்போது அது ஒரு கண்ணாடி மாதிரி செயல்பட்டு சிக்னலை வேறு திசையில பிரதிபலிச்சிடும். அப்போ நம்ம சென்சாருக்கு சிக்னல் திரும்பி வராது. அப்போ அது கருப்பா தெரியுமா? ஆமா. அதை வச்சு படம் இருட்டா இருந்தா அது நீர்நிலை, வெளிச்சமா இருந்தா அது நிலப்பகுதி அப்படின்னு நம்மளால ஒரு துல்லியமான படத்தையே உருவாக்க முடியும். அதனாலதான் மழைக்கால பேரிடர் மீட்புக்கு SAR ரொம்ப முக்கியமான ஒரு கருவி.
மேகங்களை ஊடுருவி பூமியை பார்க்க எஸ்ஐஆர் உதவுது சரி. ஆனா நாம் பார்க்க வேண்டியது பல ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் நட்சத்திரங்கள் என்ன? அங்க மேகங்கள் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம பூமியோட வளிமண்டலமே ஒரு தடையா மாறிடுதே, அதை எப்படி தாண்டுவது? கையேட்டுல மின்காந்த நிறமாலை பத்தி ரொம்ப விலாவாரியா பேசியிருக்காங்க. நம்ம கண்களால பார்க்க முடிகிற ஒளி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மின்காந்த நிறமாலையில ஒரு சிறு துளி மட்டுமே. பிரபஞ்சத்தோட முழு உருவத்தையும் பார்க்கணும்னா காமா கதிர்கள், எக்ஸ்ரே, புறஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் மற்றும் ரேடியோ அலைகள் வரைக்கும் எல்லாத்தையும் நாம ஆராயணும். இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுமா? ஆமா, இதுல எக்ஸ்ரே பாத்தீங்கன்னா விண்வெளியில இருக்கிற கருந்துளைகள், வெடிக்கும் நட்சத்திரங்கள் மாதிரியான அதீத வெப்பமான நிகழ்வுகளை பத்தி சொல்லும். ஆனா இந்த எக்ஸ்ரே கதிர்கள் பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி உள்ளே வராது. அதனால தான் நம்ம எக்ஸ்ரே தொலைநோக்கிகளை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். எக்ஸ்ரேங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற சதைகளையே ஊடுருவி போய் எலும்ப படம் பிடிக்குது. ஆமா, அப்படியே ஊடுருவி போயிடாதா? அப்புறம் எப்படி கண்ணாடியை வச்சு எக்ஸ்ரேவை குவித்து படம் பிடிக்க முடியும்? நேரா வந்து மோதுனா கண்டிப்பா கண்ணாடிய ஊடுருவி போயிடும். அதனால எக்ஸ்ரே தொலைநோக்கிகள்ல சாதாரண கண்ணாடிகளை பயன்படுத்த மாட்டாங்க. கிரேசிங் இன்சிடென்ஸ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. அது என்ன கிரேசிங் இன்சிடென்ஸ்? நீங்க எப்போவாவது ஒரு குளத்தின் கரையில நின்னு ஒரு தட்டையான கல்ல நீரின் மேற்பரப்புல வீசி தவளை தத்து விளையாடி இருக்கீங்களா? ஸ்கிப்பிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்களே. ஓ ஆமாமா, கல்ல தண்ணிக்கு மேல அப்படியே உரசன மாதிரி வீசுவோம். அதேதான். எக்ஸ்ரே கதிர்களை செங்குத்தா மோத விடாம ரொம்ப குறுகலான கோணத்துல ஒரு குழாய் போன்ற அமைப்புக்குள் செலுத்துவாங்க. கதிர்கள் அந்த கண்ணாடியின் உட்புறத்துல மெல்ல உரசி குவிய புள்ளிய வந்தடையும். ஆட, அப்போ செங்குத்தா மோதாம ரொம்ப சின்ன கோணத்துல உரசினாப்ல போனா எக்ஸ்ரே கூட ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆமா, இயற்கையோட விதியை நாம நமக்கே சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு அருமையான பொறியியல் இது. இது எக்ஸ்ரேக்கு. அடுத்து அகச்சிவப்பு கதிர்கள் மூலம் அண்டத்தில் உள்ள அடர்த்தியான தூசு படலங்களை ஊடுருவி புதுசா உருவாகிற நட்சத்திரங்களை பார்க்க முடியும்னு படிச்சேன். ஆனா இதுக்கு கிரையோஜெனிக் கூலிங் எனப்படும் கடும் குளிர்ச்சி தொழில்நுட்பம் ஏன் தேவைப்படுது? விண்வெளியே ஏற்கனவே ரொம்ப குளிர்ச்சியான இடம் தானே. விண்வெளி குளிர்ச்சியா இருந்தாலும் அந்த தொலைநோக்கியில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அதோட சொந்த வெப்பத்தை வெளியிடும். அகச்சிவப்பு கதிர் அப்படிங்கிறதே அடிப்படையில வெப்பத்தோட வெளிப்பாடு தான். ஓகே. தொலைநோக்கிய வெப்பமா இருந்தா அதுவே அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடும். நீங்க வெளிச்சமான ஒரு டார்ச் லைட்டை உங்க கண்ணுக்கு நேரா அடிச்சுக்கிட்டு தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன மெழுகுவத்தியை பார்க்க முயற்சிக்கிற மாதிரி ஆயிடும். ஓ, அப்போ சென்சாருக்கு எது வெளியில இருந்து வர்ற சிக்னல், எது தன்னோட வெப்பம்னு தெரியாம போயிடுமா? கரெக்ட். அதனால தொலைநோக்கி தன் சொந்த வெப்பத்தால குருடாகி விடக்கூடாது என்பதற்காக அதை முழுமையான பூஜ்ய வெப்பநிலைக்கு பக்கத்துல மிக கடுமையா குளிர்விக்கிறாங்க. இருக்கை பார்க்க நாமே இருளாக மாறணும்னு சொல்ற மாதிரி வெப்பத்தை பார்க்க நாமே உறைபனியா மாறணும். என்ன ஒரு விளக்கம்! அடுத்து ரேடியோ அலைகள். குறிப்பா 21 சென்டிமீட்டர் ஹைட்ரஜன் வரி பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. விண்வெளியில ரேடியோ அலைகளை படிக்கிறதுல என்ன சிறப்பு? பிரபஞ்சத்தில் அதிகம் நிரம்பி இருக்கிறது ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் அணுக்கள் தங்களோட சுழற்சியை மாத்தும் போது துல்லியமா 21 சென்டிமீட்டர் அலைநீளத்துல ஒரு ரேடியோ சிக்னலை வெளியிடும். இது எந்த தூசு படலத்தாலையும் தடுக்கப்படாது. ஆட, அப்ப இத வச்சு முழு பிரபஞ்சத்தையும் ஸ்கேன் பண்ணலாமா? ஆமா, இதை வச்சு பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமான கட்டமைப்பையே நாம வரைபடமாக்க முடியும். ஆனா பூமியிலிருந்து இதை படிக்கும்போது நம்ம வளிமண்டலத்தோட அயனி மண்டலம் ஒரு தடையா இருக்கும். அதோட நம்ம செல்போன், டிவி டவர்கள் உருவாக்குற இரைச்சலும் சேர்ந்துடும். விண்வெளி ஒரு அமைதியான இடம். அங்க இந்த சிக்னல்களை எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப தெளிவா பிடிக்கலாம். இவ்வளவு பலவீனமான சிக்னல்ஸ பிடிக்கணும்னா தொலைநோக்கியோட கண்ணாடிகள் ரொம்ப துல்லியமா இருக்கணும். ஆனா விண்வெளியில குளிர் வெப்பம்னு மாறி மாறி வரும்போது கண்ணாடி சுருங்கி விரியுமே. இத கட்டுப்படுத்த பெரிலியம் உலோகம் பயன்படுத்துறாங்கன்னு கையேடு சொல்லுது. ஆமா, அது ரொம்ப இலகுவான உறுதியான உலோகம். ஆனா கண்ணாடியை செஞ்சு மேல அனுப்புன அப்புறம் அதுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா அதை எப்படி சரி செய்ய முடியும்? அது ஒரு திடப்பொருள் தானே. அங்கதான் வேவ் ஃப்ரண்ட் சென்சிங் வேலை செய்யுது. நீங்க சொல்ற மாதிரி கண்ணாடி ஒரு திடப்பொருள் தான். ஆனா விண்வெளி தொலைநோக்கிகள்ல கண்ணாடிகள் ஒரே பெரிய பீஸா இருக்காது. ஓ, பீஸ் பீஸா இருக்குமா? ஆமா, பல சிறிய தேன்கூடு வடிவ துண்டுகளா இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கண்ணாடி துண்டுக்கு பின்னாலும் சின்ன சின்ன மோட்டார்கள் இருக்கும். மைக்ரோ ஆக்சுவேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஒளி வந்து விழும்போது ஏற்படுற மைக்ரோமீட்டர் அளவிலான பிழைகளை கண்டறிந்து இந்த மோட்டார்கள் கண்ணாடியின் வடிவத்தை விண்வெளியில் இருந்தபடியே அட்ஜஸ்ட் செய்யும். நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சரி, கண்ணாடியில ஒளிய குவிய வச்சாச்சு. அந்த ஒளியை எப்படி டிஜிட்டல் டேட்டாவா மாத்துறோம்? கையேட்ல குவாண்டம் எஃபிஷியன்சி பத்தி ஒரு வார்த்தை வருது.
நம்ம டிஜிட்டல் கேமராவில் இருக்கிற அதே சிசிடி அல்லது சிமோஸ் சென்சார்கள் தான் விண்வெளியிலையும் இருக்கு. குவாண்டம் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அந்த சென்சார் மேல விழுகிற 100 ஃபோட்டான்கள்ல, அதாவது ஒளி துகள்கள்ல எத்தனை ஃபோட்டான்களை அது எலக்ட்ரான்களா மாத்துது அப்படிங்கிற அளவுகோல். அப்போ குவாண்டம் எஃபிஷியன்சி அதிகமா இருந்தா நல்லது இல்லையா? ரொம்ப நல்லது. விண்வெளி கேமராக்கள்ல இது கிட்டத்தட்ட 90% மேலே இருக்கும். விழுகிற ஒரு சின்ன ஒளிய கூட அது வீணாக்காது. ஒளிய படமா மாத்துறது புரிஞ்சுது. ஆனா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாயாஜாலம் மாதிரி தோணுது. ஒளிய மட்டும் வச்சுக்கிட்டு பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நட்சத்திரத்துல இரும்பு இருக்கா, ஆக்சிஜன் இருக்கான்னு எப்படி சொல்ல முடியுது? ஒளிய ஒரு முப்பட்டகம் வழியா செலுத்தும்போது அது வானவில் மாதிரி பல நிறங்களா பிரியும். ஆனா அந்த நட்சத்திரத்துல ஒரு குறிப்பிட்ட தனிமம், உதாரணத்துக்கு சோடியம் இருக்குன்னா அந்த சோடியம் ஒளியின் ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தை மட்டும் உறிஞ்சுக்கும். ஓ, அந்த நிறம் மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்குமா? கரெக்ட். அப்போ அந்த வானவில்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரு இருண்ட கோடு தெரியும். அப்சார்ப்ஷன் லைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தனிமத்துக்கும் இந்த இருண்ட கோடுகள் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கும். இது அந்த தனிமத்தோட கைலேக மாதிரி. இதை படிச்சுதான் அங்க என்ன வாயுக்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ புறக்கோள்களை கண்டுபிடிக்கிற டிரான்சிட் முறைய நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? பல மைல் தள்ளி இருக்கிற ஒரு பிரகாசமான தெருவிளக்க ஒரு கொசு கடந்து போறப்போ அந்த விளக்கோட வெளிச்சத்துல ஏற்படுற ஒரு மிகச்சிறிய மங்கல வச்சு கொசுவை கண்டுபிடிக்கிற மாதிரி. ரொம்ப சரியான ஒப்பீடு. அந்த சிறிய ஒளிமங்கல அளவிடுகிறது தான் போட்டோமெட்ரி. இன்னொன்னு வாஃபில் முறை. கொசுவோட சின்ன ஈர்ப்பு விசையால அந்த தெருவிளக்கு மிக லேசா ஆடுறத அளவிடுறது. கொசுவால விளக்கு ஆடுறதா? பயங்கரம். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? டிரான்சிட் நடக்கும்போது அந்த நட்சத்திரத்தோட ஒளி கிரகத்தோட வளிமண்டலத்தை தாண்டி வரும். அப்போ நாம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பயன்படுத்தினா அந்த கிரகத்துல தண்ணீர் இருக்கா, மீத்தேன் இருக்கான்னு அந்த வளிமண்டலத்தோட வேதியியல் கலவையே படிச்சிடலாம். நம்பவே முடியல. இது எல்லாமே ஒளிய வச்சு செய்யறது. ஆனா நேரடியா வாயுக்களின் கலவையை அளவிடும் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மற்றும் பிளாஸ்மாவை அளவிடும் லாங்மியர் ப்ரோப்ஸ் பத்தியும் கையேடு சொல்லுது. அது எப்படி வேலை செய்யுது? செவ்வாய் கிரகத்துல இறங்குற ரோவர்கள் அங்க இருக்கிற மண்ணை நேரடியாக எடுத்து அது சூடாக்கி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி மூலமா மூலக்கூறுகளின் எடை அளந்து அதுல என்ன தாதுக்கள் இருக்குன்னு நேரடியா கண்டுபிடிக்கும். அந்த இடத்துக்கே போய் டெஸ்ட் பண்றது? ஆமா. லாங் நியூர் ப்ரோப்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும். விண்வெளியில இருக்கிற மின்ம பொருட்கள், அதாவது பிளாஸ்மா படும்போது ஏற்படுற மின்னோட்டத்தை அளவிட்டு பிளாஸ்மாவோட அடர்த்தியையும் வெப்பநிலையையும் இது சொல்லும். ஓகே. ஒளி, ரேடியோ, பிளாஸ்மா, ஈர்ப்பு விசைன்னு பல தரவுகளை சேகரிச்சிட்டோம். ஆனா பிரபஞ்சத்துல நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வை முழுமையா புரிஞ்சுக்க இந்த தரவுகளை எப்படி ஒன்றிணைப்பது? மல்டி மெசஞ்சர் ஆஸ்ட்ரோனாமி அப்படின்னு ஒரு புது வார்த்தை கையெட்டுல இருக்கு. ஒரு இடியுடன் கூடிய மழையை நீங்க அனுபவிக்கிறது மாதிரி இதை கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. இங்க அது ஒலி. காத்த உணர்றீங்க. இது மூணும் சேர்ந்தாதான் அந்த மழையோட முழு வீரியம் புரியும். அதே மாதிரி ஒரு நியூட்ரான் நட்சத்திரம் வெடிக்கும்போது அது ஒளியை மட்டும் கொடுக்காது. ஈர்ப்பு அலைகள், நியூட்ரினோகள் மற்றும் எக்ஸ்ரே கதிர்களையும் வெளியிடும். அப்போ ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொன்ன பிடிக்குமா? ஆமா. வெவ்வேறு தொலைநோக்கிகள் இந்த வெவ்வேறு சிக்னல்களை பிடிக்கும். இது எல்லாம் ஒரே நேரத்துல இணைத்து படிக்கும்போதுதான் அந்த வெடிப்பின் முழுமையான இயற்பியல் நமக்கு தெரிய வரும். ஆனா இவ்ளோ பிரம்மாண்டமான தரவுகளை பல மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து எந்த தடங்களும் இல்லாம பூமிக்கு எப்படி கொண்டு வந்து சேர்க்கறாங்க? நம்ம வீட்ல அடுத்த ரூமுக்கு போனாலே வைஃபை கட் ஆகுது. இது ரொம்ப பெரிய சவால். இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. அதுக்கு தான் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் பயன்படுத்துறாங்க. DSN சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் 3 வெவ்வேறு கண்டங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிற ராட்சச ஆண்டனாகளின் தொகுப்பு இது. 3 கண்டங்கள்லையா? ஆமா. பூமி சுழலும்போது ஏதாவது ஒரு ஆண்டனா எப்பவும் விண்வெளிக்கலத்தோட தொடர்பில் இருக்கணும். சிக்னல்கள் அவ்வளோ தூரம் வரும்போது ரொம்ப பலவீனமாகி பிட் எரர் ரேட் எனப்படும் தரவு பிழைகள் ஏற்படும். அதனால ரொம்ப மெதுவான வேகத்துல டேட்டாவை அனுப்பி பூமியில அந்த சிக்னலை கிளீன் பண்ணி எடுப்பாங்க. தரவுகள் வந்துருச்சு. ஆனா ஒரு கேமரா எடுத்த புகைப்படம் மட்டும் இருந்தா போதாது. அந்த நொடியில விண்வெளிக்கலம் எந்த கோணத்துல சாஞ்சிருந்தது, எந்த திசைய நோக்கி இருந்ததுன்னு தெரியாட்டி அது பூமியோட படமா இல்ல வெற்று இருட்டோட படமானே நமக்கு தெரியாதே. அந்த சூழலை கொடுக்கிறது தான் ஸ்பை சிஸ்டம். ஸ்பேஸ் கிராஃப்ட், பிளானட், இன்ஸ்ட்ருமெண்ட், சி மேட்ரிக்ஸ் ஈவென்ட்ஸ் என்பதன் சுருக்கம் இது. இதுல SPK கர்னல் விண்வெளிக்கலம் எங்க இருக்குன்னோ, CK கர்னல் அது எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னோ ஆவணப்படுத்தும். இந்த சூழல் தகவல் இல்லாம எந்த சயின்ஸ் டேட்டாவும் வெறும் குப்பைக்கு சமம். பெறப்படும் தரவுகள் லெவல் 0 முதல் லெவல் 4 வரை வகைப்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க.
இந்த தரவுகள் எல்லாமே சாதாரண மக்களுக்கு, குறிப்பா இந்திய மாணவர்களுக்கு எந்த வகையில பயன்படும்? லெவல் 0 அப்படிங்கிறது விண்வெளியிலிருந்து வர்ற கச்சா தரவு, ரா டேட்டா. அதை கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணி லெவல் 4 வரைக்கும் கொண்டு வருவாங்க. இந்தியாவில் இஸ்ரோ, IIST, IUCAA மாதிரியான நிறுவனங்கள் இந்த விண்வெளி தரவுகளை ஆராய்ச்சியாளர்களுக்கு இலவசமாவே இணையத்துல கொடுக்கறாங்க. மாணவர்களே இதை பயன்படுத்தலாமா? கண்டிப்பா. இயற்பியல் புரிதலும் பைத்தான் மாதிரி புரோகிராமிங் திறனும் இருக்கிற எந்த ஒரு மாணவரும் தன் லேப்டாப்ல உட்கார்ந்துகிட்டே இந்த லெவல் 0 தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு ஒரு புதிய நட்சத்திரத்தையோ கோளையோ கண்டுபிடிக்க முடியும். வாவ்! எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு கொடிய வெற்றிடத்துல கருவிகளை எப்படி உருகாமலோ உறையாமலோ பாதுகாப்பது அப்படிங்கிற இன்ஜினியரிங்ல தொடங்கி, ரேடார் மூலம் மேகங்களை ஊடுருவுவது, எக்ஸ்ரே கதிர்களை கண்ணாடியில தவள விடுவது, பல ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள கிரகத்தின் வளிமண்டலத்தை படிப்பது, கடைசியா அந்த டேட்டா எப்படி உங்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பா மாறுது என்பது வரைக்கும் நாம ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். ஆமாம். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே நாம யாரு, இந்த பிரபஞ்சத்துல நமக்கு என்ன இடம் அப்படிங்கிற நம்மளோட தீராத தேடலுக்கான கருவிகள் தான். அத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. லெவல் 0 தரவுகள் பல வருஷங்களா ப்ராசஸ் பண்ணப்படாம சர்வர்கள்ல பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்படாத பிரபஞ்சத்தின் புதிய விதியோ அல்லது வேற்று கிரக உயிரினத்தோட சிக்னலோ யாரோ ஒருத்தரால கவனிக்கப்படாம எங்கோ ஒரு சர்வர்ல இருக்கிற பழைய லெவல் 0 தரவுகள்ல இன்றும் உறங்கிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை சரியான AI தொழில்நுட்பத்தோடும் ஒரு புதுமையான கோணத்தோடும் அந்த தரவை அலச போற அடுத்த நபர் நீங்களாக கூட இருக்கலாம் அல்லவா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கான அந்த தேடலை தொடர வாழ்த்துகளுடன் இந்த ஆழமான அலசலிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம். நாம வாழ்ற இந்த பூமியையும் நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தையும் விண்வெளியிலிருந்து எப்படியெல்லாம் கண்காணிக்கிறோம்னு தெரியுமா? அதுக்கு நாம உருவாக்குன சில பிரமாதமான கருவிகளை பத்தி தான் இந்த தடவை பார்க்க போறோம். வாங்க இந்த பிரபஞ்ச துப்பறிதல் பயணத்தை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். நாம எல்லாருமே ராத்திரி நேரத்துல வானத்தை பார்த்திருப்போம். நட்சத்திரங்கள் அழகா மின்னிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆனா அது ஏன் இப்படி சிமிட்டுது? இது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதுக்குள்ளதான் நம்மளோட பிரபஞ்ச ஆராய்ச்சியோட முதல் பெரிய சவாலே ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, இதுக்கு காரணம் வேற எதுவும் இல்ல, நம்ம பூமியோட வளிமண்டலம் தான். நட்சத்திரத்திலிருந்து வர ஒளி நேரா நம்ம கண்ணுக்கு வர்றதில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம வளிமண்டலத்தோட பல அடுக்குகள்ல இருக்கிற கொந்தளிப்புகளை எல்லாம் தாண்டி வரணும். அப்படி வரும்போதுதான் அந்த ஒளி சிதறி நமக்கு நட்சத்திரம் சிமிட்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இதுதான் நம்ம பிரபஞ்ச துப்பறிதல்ல முதல் தடங்கள். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்கு போகலாம். நம்ம வளிமண்டலத்தை ஒரு மங்கலான தூசு படிஞ்ச கண்ணாடி ஜன்னல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது வெளியிருக்கிற காட்சி எப்படி மங்களா தெரியுமோ அதே மாதிரிதான் வளிமண்டலம் பிரபஞ்சத்தை பற்றிய நம்ம பார்வையை மங்கலாக்குது, தடுக்குது, குறுக்கிடுது. அது எப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த தடைகளை கொஞ்சம் பாருங்க. நட்சத்திர ஒளி சிதறடிக்கப்படுறது ஒரு பிரச்சனைனா, அதை விட பெரிய பிரச்சனை பிரபஞ்சத்திலிருந்து வர்ற காமா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், புற ஊதா கதிர்கள் மாதிரி அதிக சக்தி வாய்ந்த அலைகளை நம்ம வளிமண்டலம் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி மொத்தமா தடுத்து நிறுத்திடுது. இது நமக்கு நல்லதுலாம், ஆனா பிரபஞ்சத்தை ஆராயறதுக்கு இது ஒரு பெரிய தடை. அதோட மேகம், மழை, ஏன் பகல் நேரம் கூட நம்மளால வானத்தை பார்க்க முடியாதபடி செய்திடுது. இந்த எல்லா தடைகளையும் தாண்டி போகணும்னா நமக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது விண்வெளிக்கு போறதுதான். ஓகே, வளிமண்டலம் தான் பிரச்சனைனா விண்வெளிக்கு போயிடலாம் இல்லையா? ஆனா அங்கதான் அடுத்த பெரிய சவாலே காத்துக்கிட்டு இருக்கு. விண்வெளிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அமைதியான இடம் இல்ல. அங்க நம்ம கருவிகளை கொண்டு போய் நிறுத்துறதே ஒரு பெரிய சாதனை தான். விண்வெளி எவ்வளவோ ஒரு சவாலான இடம்னு பாருங்க. அங்க காற்று இல்லாத வெற்றிடத்துல சில பொருட்கள்ல இருந்து வாயுக்கள் கசிஞ்சு கேமரா லென்ஸ் மேல ஒரு படலம் மாதிரி படிஞ்சிடும். சூரிய ஒளி படுற பக்கம் கொதிக்கிற வெயிலும் நிழல் பக்கம் நடுங்குற குளிரும் மாறி மாறி வர்றதால கருவிகள் சுலபமா பழுதாகிடும். அதுலயும் சூரிய புயல்கள்ல இருந்து வர கதிர்வீச்சு கருவிகளோட எலக்ட்ரானிக்ஸ மொத்தமா காலி பண்ணிடும். இந்த எல்லா சவால்களையும் சமாளிக்கிற மாதிரி கருவிகளை டிசைன் பண்றதுக்கு பேரு தான் ஸ்பேஸ் குவாலிஃபிகேஷன். சரி, நம்ம செயற்கைக்கோளை விண்வெளியில எங்க கொண்டு போய் வைக்கிறது? இதுக்கு 2 முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு புவிநிலை சுற்றுப்பாதை, அதாவது GSO. இது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் உயரத்துல பூமி சுழல்ற அதே வேகத்துல சுத்தும். அதனால இது எப்பவும் பூமியில ஒரே இடத்துக்கு மேல நிக்கிற மாதிரி தெரியும்.
நம்ம டிவி சேனல்கள் வானிலை தகவல்கள் எல்லாம் இது வழியா தான் வருது. இன்னொன்னு துருவச் சுற்றுப்பாதை. இது பூமியோட வட மற்றும் தென் துருவங்களுக்கு மேல சுத்தி வரும். பூமி சுழல சுழல இது ஒரு ஸ்கேனர் மாதிரி பூமி முழுவதையும் படம் பிடிக்கும். இப்போ நம்ம பிரபஞ்ச துப்பறிவாளரோட முக்கியமான டூல் பாக்ஸை திறக்க போறோம். அதுதான் மின்காந்த நிறமாலை. இது நம்ம கண்கள் பார்க்கற சாதாரண ஒளியை விட பல மடங்கு பெரியது. சொல்லப்போனா பிரபஞ்சம் நம்மகிட்ட பேசுற பல ரகசிய மொழிகள் இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இந்த அட்டவணை எவ்ளோ விஷயத்த சொல்லுதுன்னு பாருங்களேன். எக்ஸ் கதிர்கள் கருந்துளைகள் பக்கத்துல நடக்கிற பயங்கரமான நிகழ்வுகளை படம் பிடிச்சு காட்டுது. புற ஊதா கதிர்கள் பிரகாசமா எரியிற இளம் நட்சத்திரங்களை காட்டுது. நம்ம கண்கள் பார்க்கற ஒளி நட்சத்திரங்களையும் கோள்களையும் காட்டுது. ஆனா அசல் மேஜிக்கே அகச்சிவப்பு ஒளியில தான் இருக்கு. இது அடர்த்தியான தூசு மேகங்களுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற குழந்தை நட்சத்திரங்களை கூட கண்டுபிடிச்சிடும். ரேடியோ அலைகள் பிரம்மாண்டமான அமைப்பு புரிஞ்சுக்க உதவுது. ஆக ஒவ்வொரு ஒளி அலையும் நமக்கு ஒரு புது கதையை சொல்லுது. இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. அகச்சிவப்பு ஒளிங்கிறது பிரபஞ்சத்தோட மறைக்கப்பட்ட இடங்களை பார்க்க நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி மாதிரி. நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுதுன்னு நம்மால தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த அகச்சிவப்பு தொலைநோக்கிகள் தான். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? -180°C. எதுக்கு ஒரு டெலஸ்கோப்பை இவ்ளோ குளிரூட்டணும்? சிம்பிளா சொல்லணும்னா வெப்பமா இருக்கிற எந்த பொருளும் அகச்சிவப்பு ஒளியை வெளியிடும். டெலஸ்கோப்பே சூடா இருந்துச்சுன்னா அதிலிருந்து வர்ற வெப்பமே சென்சார்ல பதிவாகி தூரத்திலிருந்து வர்ற உண்மையான சிக்னலை மறைச்சிடும். அதாவது டெலஸ்கோப் தன்னோட சொந்த வெப்பத்தாலேயே குருடாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. இதுவரைக்கும் நம்ம வெளியே பார்த்தோம். சரி, இப்போ அதே லென்ஸை திருப்பி நம்ம சொந்த வீடு, அதாவது பூமியை பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மர்மங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பூமியை கண்காணிக்க 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு பாசிவ் சென்சிங், அதாவது சூரிய ஒளியையோ இல்ல பூமி வெளியிடுற வெப்பத்தையோ கேமரா வச்சு படம் பிடிக்கிறது. இது ஒரு துப்பறிவாளர் அமைதியா உட்கார்ந்து தடயங்களை கவனிக்கிற மாதிரி. இன்னொன்னு ஆக்டிவ் சென்சிங். இதுல செயற்கைக்கோளே ஒரு சிக்னலை பூமிக்கு அனுப்பி அது எப்படி திரும்பி வருதுன்னு பாக்கும். ஒரு குகை எவ்ளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்க அதுக்குள்ள சத்தம் போட்டு எதிரொலிய கேக்குற மாதிரி தான் இதுவும். இந்த ஆக்டிவ் சென்சிங்க்கு ஒரு சூப்பர் உதாரணம் சார் ரேடார். இது மைக்ரோவேவ் சிக்னலை பூமிக்கு அனுப்பி அது பட்ட தெரிச்சு வர்றதை வச்சு படம் எடுக்கும். இதோட சூப்பர் பவர் என்ன தெரியுமா? இந்த மைக்ரோவேவ் அலைகள் மேகங்கள், மழை, புகை இது எதுக்குள்ளேயும் ஊடுருவி போகும். அதனால ஒரு இடத்துல பயங்கரமா வெள்ளம் வந்தா கூட மேகத்துக்கு மேல இருந்து நம்மளால அங்க என்ன நடக்குதுன்னு துல்லியமா பார்க்க முடியும். இது மட்டும் இல்ல, ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் இமேஜிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கிற தனித்துவமான நிறமாவை கைரேகையை வச்சு வேலை செய்யும். இத வச்சு ஒரு காட்டுல இருக்கிற மரங்களோட ஆரோக்கியத்திலிருந்து நிலத்துக்கு அடியில என்ன தாது இருக்குங்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். தெர்மல் சென்சிங் மூலமா காட்டுத்தீயை கண்காணிக்கலாம். வளிமண்டல ஒளித்தல் புயல்கள் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு முன்கூட்டியே சொல்லும். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. விண்வெளியிலிருந்து போட்டோ எடுக்கிறது, சிக்னலை சேகரிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம்னா, அந்த டேட்டாவை எல்லாம் வச்சு அர்த்தமுள்ள விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் அசல் சவால். வாங்க அத பத்தி பார்க்கலாம். பிரபஞ்சத்தோட ரகசியங்களை திறக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் பயன்படுத்துற ஒரு சூப்பரான சாவிதான் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அதாவது நிறமாலையியல். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒளிய அதோட 7 வண்ணங்களா பிரிச்சு ஆராயறது. ஒவ்வொரு தனிமமும் ஒரு குறிப்பிட்ட நிறத்துல ஒளிய வெளியிடும் இல்லனா உறிஞ்சும். இத ஒரு காஸ்மிக் பார்கோடுன்னு கூட சொல்லலாம். இந்த பார்கோட ஸ்கேன் பண்றது மூலமா பல லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்துல என்னென்ன தனிமங்கள் இருக்குன்னு நம்மளால இங்கிருந்தே சொல்ல முடியும். ஒரு சின்ன ஃபோட்டான், அதாவது ஒரு ஒளித்துகள், நம்ம டெலஸ்கோப்ல விழுந்ததிலிருந்து அது ஒரு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பா மாறுற வரைக்கும் ஒரு பெரிய பயணம் இருக்கு. முதல்ல அது ஒரு டிஜிட்டல் சிக்னலா மாற்றப்படும். அப்புறம் ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமா அந்த படம் எப்ப எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்கிற எல்லா தகவலும் சேர்க்கப்படும். அதுக்கப்புறம் பூமிக்கு அனுப்பப்பட்டு விஞ்ஞானிகளோட கைக்கு வரும். இங்க ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க விண்வெளியில ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. ஆனா அந்த போட்டோ எப்போ, எந்த இடத்துல இருந்து எந்த திசையில பார்க்கும்போது எடுக்கப்பட்டதுன்னு துல்லியமா தெரியலனா அந்த படத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஸ்பைஸ் சிஸ்டம் தான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அட்ரஸ், டைம் ஸ்டாம்ப், டைரக்ஷன் எல்லாத்தையும் கொடுக்குது. இது இல்லாம விண்வெளி அவதானிப்புகள் வெறும் அர்த்தமில்லாத படங்களா தான் இருக்கும். இப்போ நாம வானியலோட ஒரு புது யுகத்துல இருக்கோம். இதுவரைக்கும் நாம ஒளிய மட்டும் வச்சுதான் பிரபஞ்சத்தை ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அப்படி இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல மின்னல் வெட்டுதுன்னா முதல்ல வெளிச்சம் தெரியும், அப்புறம் இடிச்சத்தம் கேட்கும், சில சமயம் நில அதிர்வு கூட ஏற்படும். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தாதான் அந்த நிகழ்வை பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் மல்டி மெசஞ்சர் வானியல்.
2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் மோதிக்கும்போது அதிலிருந்து ஒளி மட்டும் வர்றதில்ல, ஈர்ப்பாலைகள், நியூட்ரினோக்கள்னு பல விஷயங்கள் வருது. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஆய்வு செய்யும்போதுதான் நமக்கு அந்த நிகழ்வோட ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. பாத்தீங்களா, நட்சத்திரம் ஏன் சிமிட்டுதுன்ற ஒரு சின்ன கேள்வியில ஆரம்பிச்ச நம்ம பயணம் இன்னைக்கு பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களையெல்லாம் ஆராயற அளவுக்கு வளர்ந்திருக்கு. வளிமண்டலம்ன்ற தடைய தாண்டி விண்வெளியோட சவால்களையெல்லாம் சமாளிச்சு நாம இப்போ ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச துப்பறியும் நிறுவனத்தையே நடத்திட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த கருவிகள்லாம் நம்ம கையில இருக்கு. கண்ணுக்கு தெரியாதது கூட பாக்குற சக்தி நம்ம கிட்ட இருக்கு. இத வச்சு நாம அடுத்த எது தேடலாம்? வேற கிரகங்கள்ல உயிரினங்கள் இருக்கான்னு தேடலாமா? கருந்துளிகளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இல்ல இந்த பிரபஞ்சமே எப்படி உருவாச்சுங்கிற கேள்விக்கு பதில் தேடலாமா? யோசிச்சு பாருங்க. நீங்க எதை கண்டுபிடிக்க ஆசைப்படுறீங்க? பதில் உங்க கையில தான் இருக்கு.